ஸ்வேதா காஃபி குடிச்சிட்ருக்காங்க. சார்னும் தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டுருக்காங்க. எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அங்கேருந்து வராங்க அஞ்சலி. என்ன என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் அத்தை அத்தை வேலை செஞ்சிட்ருக்காங்க, நீங்கள் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. இப்போ என்ன பிரச்சனை, நான் என்ன பண்ணேன், காஃபி தானே குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே பயங்கரமாக கோவம் வருது அஞ்சலிக்கு. இங்கே பாருங்க அத்தை, நான் உங்களுக்கு இருக்கேன், யார் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு இருக்கேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் போயிட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி போகிறாங்க. போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்து அண்டாவில் ஊற்றுறாங்க. ஊற்றும் போது சொர்ணம் சொல்கிறாங்க, ஐயோ அது ஓட்ட அண்டா, நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், அவங்க எப்படி அந்த அண்டா ஃபுல்லாக தண்ணி நிரப்புறாங்கன்னு நாம் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா 2 பேருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அஞ்சலி போய் போய் தண்ணி தூக்கிட்டு வந்து ஊற்றுறாங்க. ஆனால் நிறையவே இல்லை, ஓட்டையில் போயிட்டே இருக்குது. என்ன இது இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டே இருக்கேன், ஒன்றும் நிறையவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே பார்க்குறாங்க. அதுக்குள்ளே பாண்டி வராங்க. பாவமா நீ வேலைலாம் பண்ணுற, நல்ல மருமக தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பாண்டியும் நின்றுட்டுருக்காங்க. அங்கேருந்து வராரு. சூசன் வந்து பார்க்குறாரு. என்ன இது ஓட்ட அண்டானா இருக்குது, அதில் போய் தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ ஓட்ட அண்டானா, அதான் தண்ணிலாம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி பார்க்குறாங்க. பயங்கரமாக சிரிக்கிறாங்க ஸ்வேதா. அப்போ உங்களுக்கு உண்மை தெரியுமா, நீங்கள் வேணும் தான் இப்படிலாம் பண்ணீங்களா, வர கோவத்துக்கு என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குடத்தை கீழே போடுறாங்க. அஞ்சலி காலிலே போட்டுக்கிட்டாங்க. ஐயோ காலில் குடத்தை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஸ்வேதா வாங்க வாங்க போகலாம் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையை கூட்டிகிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. அப்படியே அஞ்சலி பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க. பூமி முத்தழகு 2 பேருமே போகிறாங்க. பரத் பின்னாடியே போகிறாங்க. எப்படியாவது நாம் 2 பேரும் லவ்வர்ஸ்ன்னு அவன் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அங்கே எடுத்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு. அங்கே போய்ட்டு ஆப்போசிட்டில் இவங்களும் உட்காராங்க. உட்காந்துட்டு ஜூஸ் குடிக்கிறாங்க. ஜூஸ் நல்லா உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறாங்க முத்தழகு. அப்படியே பூமி பார்க்குறாரு. நீ மட்டும் இவன் எதற்கு இதே மாதிரி உறிஞ்சி குடித்த, உன்னை அவன் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. நான் என்ன உறிஞ்சாலும் அவன் பார்க்கவே மாட்டான், அந்த பக்கமாகவே பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் பார்க்கவே இல்லை. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அவன் எப்படியா இருந்தாலும் வெளியே வருவான், நம்ம பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பூமி முன்னாடி போகிறாரு. பின்னாடியே முத்தழகு போகிறாங்க. அப்படியே தலையில் அந்த துணியை போட்டு மூடிட்டாங்க. வெளியே வரும்போது பூமி பார்க்குறாரு. என்ன நீ தலையை மூடிட்டு வர, அப்போ அந்த பரத் உன்னை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாங்க, என்ன பண்ணுறது தெரியல, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க, அவங்க போயிட்டு சித்திக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிவிடுவாங்க, அப்புறம் அவ்வளோதான், சித்தி பேயாட்டம் ஆட ஆரம்பிச்சிடும், அதனால தான் நான் வந்து தாவணியை போட்டு மூஞ்ச மூடிட்டேன். ஐயோ கடவுளை, இப்போ எப்படி தான் அவனை நம்ப வைக்கிறது, அவன் போயிட்டான் முன்னாடி. சரி வா பின்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பரத்தை பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஆட்டோவில் போயிட்டே இருக்காரு. ஆட்டோ கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க. என்ன இவன் பார்க்கவே மாட்டான், நல்லா உன்னோட முகத்தை காட்டு அப்படின்னு பூமி சொல்கிறாரு. அப்படி காட்டுறாங்க. அப்பா கூட அவன் பார்க்கவே இல்லை. என்ன இவன் பார்க்கவே மாட்டான், ஐயோ கடவுளே என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே, இவனை அதுக்கு கல்யாணமே பண்ணிட்டு போகலாம் போல இருக்குது, இந்த கல்யாணத்தை நிறுத்துறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்தழகு சொல்கிறாங்க, எனக்கு வர கோவத்துக்கு அப்படி சொல்லிட்டு அப்படி நடந்து வராங்க. அதுக்குள்ளே அப்படி சேர் அப்படியே மேலே பட்டுடுச்சு. ஐயோ ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே சேராக இருக்குது, கடவுளே எப்படி தண்ணி அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே பூமி பயங்கரமாக சிரிக்கிறாரு. உன்னோட முகத்தை அவங்ககிட்ட காட்டுறதுக்குள்ளே அப்பப்பா நான் ஒரு வழி ஆகிடுவோம் போல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிக்கிறாரு. பரத்தை அவங்க 2 பேர் பேசுகிறத அப்படியே பார்க்குறாரு.